அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 15 டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை தசமி திதி இன்று காலை 7:45 மணி அளவு வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, பரணி நட்சத்திரம், சித்தம் நாம யோகம், கரசை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. விரதங்களில் மிக விசேஷமான பிரதானமான விரதம் எது அப்படின்னு கேட்டால் அது ஏகாதசி விரதம் தான். அந்த ஏகாதசிகளில் எந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமானதுன்னு கேட்டால் அது இந்த வைகுண்ட ஏகாதசி தான். நம்ம எல்லோருக்குமே எதிர்காலம் நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்ற ஒரு விருப்பம் கட்டாயம் இருக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனை அதை நோக்கியே தான் இருக்கும். நம்முடைய கல்வி, நம்ம பண்ணக்கூடிய வேலைகள், நம்முடைய பிஸ்னஸ்ஸு, நம்ம ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், உடற்பயிற்சி செய்கிறது, உணவு, செல்வத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம ஒவ்வொன்றையும் எதிர்காலத்திற்காக தான் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் 99.9% கூட சொல்லலாம். கடந்த காலத்துக்காக நம்ம எதையும் பண்ணுறது கிடையாது. நிகழ்காலத்தில் எதிர்காலத்திற்காக பண்ணிக்கொண்டே இருப்போம் எப்பயுமே. அப்படி எதிர்காலத்திற்காக நம்ம செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு பரமபதம் அடையணும் அப்படின்றது தான். சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை நம்ம அடையணும். அந்த நம்முடைய கர்ம அனைத்தையும் இந்த பிறவியில் போக்கிக் கொள்ளணும். அந்த கர்ம வினையை, அந்த பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறோமே, அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கே கரைத்திடணும். இந்த கடலில் இந்த பெருங்காயம் கரைத்தா அதனுடைய வாசனை இருக்கா, தனித்துவம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருந்ததே தெரியாமல் போயிடும் இல்லையா? அப்படி நம்முடைய கர்ம வினையை, பாவங்களை இந்த பிறவியில் ஒவ்வொரு நாளும் நம்ம கரைத்து கொண்டே இருக்கணும், கழித்து கொண்டே இருக்கணும், குறைத்து கொண்டே இருக்கணும். முற்றிலும் தீர்த்து எந்த ஒரு வினையும் பாக்கி இல்லாமல் நம்ம அந்த பரமபதத்தை போய் அடையணும். அதுதான் நம்முடைய முக்கியமான இந்த பிறவியின் நோக்கம்னு சொல்கிறது. அது அதை வேண்டி அது கிடைக்க பிரார்த்தித்து தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம போகிறோம் இல்லையா? அப்போ சொர்க்கத்திற்கு நமக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ கையில் ஒரு பாஸ்போர்ட் வச்சுட்ருக்கோம். ஒரு வீசா நம்ம கிடச்சிதுன்னா நம்ம கடல் கடந்து ஒரு தேசத்துக்குள்ளே போய் காலை வைக்க முடியும், இறங்க முடியும் நம்மால். நம்ம பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் கூட வீசா இல்லைன்னு சொன்னால் நம்மளால் இறங்க முடியாது. அந்த வீசாவை பெறுவதற்கான நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த நாளில் போய் நம்ம அந்த பரமபத வாசலை அடைந்துட்டோம். அடைந்து இந்த நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறோம், இரவு முழுக்க கண் விழித்து இருக்கிறோம். அப்படி இருந்து நம்ம இதெல்லாம் அடைந்தோம். அப்போ என்னென்னா, இந்த விஷயம் எதை ஞாபகப்படுத்துது, நமக்கு எதை மனதில் பதிய வைக்குது, எந்த ஒரு வைராக்கியம் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, சொர்க்கவாசலில் நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அந்த வழியாக நம்ம போயிட்டோம், பெருமாளை தரிசிச்சிட்டோம். அதோடு முடிஞ்சதுன்னு வச்சுருந்தா அது ஒரு நிகழ்வு, ஒரு பரவசம், ஒரு பக்தி, ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் இரவு முழுக்க கண் விழிக்கணும், ஒரு நாள் முழுக்க சாப்பிடக்கூடாதுன்னா இந்த நினைவிலே இருப்போம். அப்போது இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும், வைகுண்ட பதவி, அந்த பரமபதத்தை அடையணும்னா பாவம் செய்யாமல் இருக்கணும், பழி நமக்கு வரக்கூடாது, நியாயமான நேர்மையான ஒழுக்கமான விஷயங்கள் அனைத்தையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்முடைய மனசில் ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகிறதுக்காகத்தான் இந்த விரதம்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்படியாக இதை புரிந்து கொள்ளலாம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது. அவரவர்களுடைய நிலையிலிருந்து அவரவர்கள் பார்த்து சொல்லக்கூடியது. அடியேன் எளியவன்றதுனால ரொம்ப எளிய முறையில் இதை பார்த்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கேன். அதனால் இன்றைய நாள் இந்த வைகுண்ட வாசலை நம்ம அடையிறோம், போகிறோம், அந்த பிராப்தம் கிடைக்குது, அதற்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதன் பிறகு பாவம் செய்யக்கூடாது. இன்றோடு இது கழிந்து விட்டது, நமக்கு அந்த பரமபதம் உறுதி. பாவம் செய்கிறோன்னு சொன்னால் மறுபடியும் அதை போக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் பெருமாளை மனதார நினைப்போம், வழிபடுவோம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷராசியில் சந்திரன். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். இவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு குதூகலமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய காலகட்டம் இது.
ஒரு தந்தை ஒரு குழந்தையை எப்படி பார்த்து கொள்வாரோ, குழந்தை மேலே எவ்வளவு அக்கறையாக இருப்பாரோ, கண்ணும் கருத்துமாக இருந்து குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வார், கல்வியை உறுதி செய்வார், எதிர்காலத்திற்காக உழைப்பார், தியாகம் பண்ணுவார். அப்படி இந்த பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்கு. அதனால் இது ஒரு பொன்னான காலம். விரய சனி ஒரு பக்கம் இருந்தாலும், குரு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது. பாக்யாதிபதி அந்த ஸ்தானத்தை பார்த்து மேலும் வலுப்படுத்துகிறார். அதனால் இது குதூகலமான நாள். நல்ல முயற்சிகளை, முக்கியமான காரியங்களை செய்யலாம், பலன் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பண வரவு இருக்கிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். எப்படியும் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போயிடுவோம். அப்படி போகும்போது முடிந்த தர்மங்களை செய்யலாம். எவ்வளோ தர்மம் செய்கிறோமோ அவ்வளவு வாழ்த்துகள் நமக்கு வரும் அப்படின்றது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலன்களை பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசையும் பெரியவர்களிடத்தில் ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்றைக்கு கொஞ்சம் பாடுபட்டு முயற்சிக்கணும், உழைக்கணும். அப்படி செய்யும்போது பலன் கிடைக்கும். இன்னொரு வழியில் கொஞ்சம் செலவு பண்ண பிறகு வரவு வரும். அடுத்த வழியில் இன்றைய நாள் முதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானம் வேறு வலுத்து இருக்குது. அந்த இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. ராசியாதிபதி அங்கே தான் இருக்கார். அதனால் இன்றைக்கு நீங்கள் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி படிக்கணும், வேலை பார்க்கணும், மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எதையும் செய்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுபவத்தின்படி நிதானமாக செயல்படணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேவையற்ற செலவையும் தேவையற்ற செயலையும், சில சமயங்களில் கோபப்படக்கூடிய சூழல் வந்தால் அதையும் தவிர்க்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, சமயோசிதமாக, சாமர்த்தியமாக இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைக்கு நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களை பார்க்கும்போதே டக்குன்னு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு புலப்படும். அதுதான் அந்த கிரகநிலை நமக்கு தரக்கூடிய பலாபலனாக இருக்கும். அது இன்றைய நாளில் கிடைக்கிறது. முக்கியமான பணிகள் ஏதாவது இருந்தால் இன்றைய நாளை வைத்து கொள்ளுங்கள், நல்லபடியாக நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மேற்சொன்னவாறு அனைத்தையும் செய்யலாம். ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையோடு இருக்கிறது நல்லது. திருவாதிரையில் பிறந்தவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்றைய நாளில் நல்ல பலன்களை உங்களுடைய செயல்களுக்கு பெறுவீங்க பலனாக. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறைய பணம் வந்தாலும் கூட அதை எப்படி நம்ம தக்க வைத்து கொள்வது, எப்படி சேமிக்கிறது, காப்பாற்றிக்கிறது, முதலீடு பண்ணுறது அப்படின்றதுல கவனம் வைக்க வேண்டியது அவசியம். கடகராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக நல்ல பலன் இந்த நாளில் கிடைக்கப் போகிறது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறாரு, கொடுத்த வேலையை செய்வார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா பணம் கொடுத்து மற்றவங்கள வேலை வாங்குறாரு. இதுக்கு நடுவில் எனக்கு இது தெரியும், நான் அதை செய்வேன், நடுவில் யாரும் கிடையாது, நானே தான் செய்யப்படுறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்றைய நாளில் பலன்கள் கிடைக்கப்பெறும். கலைத்துறையில் இருக்கீங்களா, விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் நல்ல பலாபலன்கள் இன்றைக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய ராசி சந்திரன், நட்சத்திரம் குரு. சந்திரனை ஃபாஸ்ட்டு, குருன்னா ஸ்லோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நடுத்தரமாக செயல்படணும், மீடியமாக இருக்கணும் எதுலேயுமே. அப்போ இருக்கும்போது ஓகேவாக இருக்கும் இந்த நாள். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமான செயல்பாடு தேவைப்படுகிறது. சிம்மராசி அன்பர்களே, பிரயாணங்கள் ஏதாவது செய்யணும்னா இன்றைக்கு திட்டமிடலாம். உயர்கல்வியில் குழப்பங்கள் இருக்குது, முடிவு எடுக்க முடியல. ராசியில் கேது இருக்குது, ஏதோ ஒரு குழப்பம், தடை, உங்களுக்கு இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்குது. ஃப்ரீயாக அந்த ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்கலாம், அதை செயல்படுத்தலாம். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலன்களை பெற முடியும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் சொகுசு, ஓய்வு, வசதி, விளையாட்டு, ஆடம்பரம் இதை தவிர்க்கிறது அல்லது குறைத்து கொள்வது நல்லது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் உத்தமமான நாளாக இருக்கும். அதிகாரிகள், அரசு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது. அப்போ இப்போ நீங்கள் சுகவாசியாக இல்லாமல் படிக்கிற பிள்ளையாகவும் உழைப்பாளியாகவும்
உங்களுடைய வியாபாரம் சுயத்தொழிலையே முழுக்க கவனமாக கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் இந்த நாள் சந்திராஷ்டம தடை சிக்கல் குழப்பம் எதுவும் இருக்காது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அனுபவத்தின்படி செயல்படுறது நல்லது. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, 100% இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சூழ்நிலையினால் கோபப்படுறது, சில சமயத்தில் பிறரிடத்தில் விரோதம் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, தவிர்க்க முயற்சிக்கலாம். துலா ராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது. திருமண விஷயங்கள் கைகூடும்னு தாராளமாக சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறாரு, ராசி அதிபதியை குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், அவர் சுக்கிரன் சாரம் பெற்றிருக்கார். அப்போது இந்த சுக்கிரன் சம்பந்தம் இருக்கிறது, குருவுடைய தொடர்பு இருக்கிறது, 7ஆம் இட தொடர்பு இருக்கிறது. திருமண விஷயங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக இன்றைக்கு செய்யலாம், நல்லபடியாக கைகூடும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொஞ்சம் தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்க தயாராக முன் வரணும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது. சமயோசிதமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை இன்றைக்கு சாதிக்க முடியும். விசாக நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேலை நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு போட்டிகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும். ஏதோ கடன் வாங்கிட்டீங்க, அதை பற்றி நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க, 8ல் குரு இருக்கார், அப்போ பணம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. நம்ம இந்த அளவுக்கு வேலை பார்த்தோம்னா, இவ்வளோ சேர்த்து வச்சோம்னா இந்த கடனை இவ்வளோ காலத்தில் அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறந்துடும். கடன் வாங்கியவர்கள் கடன் பயத்திலிருந்து விடுபடக்கூடிய அம்சம் இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவுக்காக முயற்சி செய்வீங்க. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் முன்னேறுவது எப்படி, அடுத்த நிலையை எப்படி நம்ம அடையணும் அப்படின்றத திங்க் பண்ணுவீங்க. அடுத்த வருஷத்தில் அதை அடைய முடியுமா, 10 வருஷத்தில் அடைய முடியுமா, அடுத்த மாதமே அது கிடைக்குமா, உங்களுடைய தசாபுக்தி சொல்லும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, ஒரு விஷயத்தை உள்வாங்குவது, ஒரு பழக்கத்தை புதுதாக, நல்ல பழக்கத்தை புதிதாக கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நினைத்து சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்க முதல்ல அப்படி நடக்கிறது, அப்படி பேசுறது அப்படின்ற விஷயங்கள், அதுக்கு முன்னாடி தவழறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி அவங்க நல்லா படிக்கும்போது, வேலை கிடைக்கும்போது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளும்போது சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு குடும்ப நலன் கருதிய காரியங்களை முன்னெடுப்பீங்க. பூராட நட்சத்திர அன்பர்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க, அதில் உங்களுடைய செலவு இருக்கும், குடும்ப செலவு இருக்கும், தர்ம காரியத்திலும் ஈடுபட முடியும். ராசியில் 4 கிரகம் இருக்கிறது. அப்போது வருமானம் வந்தாலும் வெவ்வேறு வழியில் வரும், செலவு வந்தாலும் அதிகமாக வரும். ஆனால் என்ன, விரும்பி சந்தோஷமாக திருப்தியாக செலவு பண்ணுவீங்க. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு இலக்கை நோக்கி உங்களுடைய பயணமானது இருக்கும். நான் படித்து இதுதான் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் பாதியில் நின்று போன பணிகளை மீண்டும் தொடங்கலாம். விரயஸ்தானம் இப்போ வலுத்து இருக்கிறது, குரு அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போது ஒரு ஃபெயிலியரை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எதனாலன்னு திரும்ப 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 சிந்திக்கும்போது, ஓ இதுதான் காரணமா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. மீண்டும் செய்யும்போது அதில் வெற்றி கிடைச்சிடும். அதுபோல் தடைப்பட்ட பாதியில் நின்று போன கை கொடுக்காத விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. பெரியவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சேருவது, சுப வார்த்தைகளை நீங்கள் கேட்கறது, அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தயக்கத்தோடு அல்லது பயத்தோடு அல்லது பதட்டத்தோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, தியானம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு 24 நிமிஷம், ஒரு நாழிகை காலம் அமைதியாக உங்களால் ஒரு இடத்துல உட்கார முடியும். வீட்டு பூஜை யாரையாக இருக்கலாம், கோவிலாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய வீட்டில் பால்கனியில், மொட்டை மாடியில், உங்கள் அறையில் கூட சரி, ஒரு 24 நிமிடம் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு பிறருடைய உதவிகள் சேரப்போகிறது.
சில பேருக்கு சகோதரர்களாக இருப்பாங்க, சில பேருக்கு நண்பர்கள், சில பேருக்கு வேலை பார்க்கும்போது கூட பணிபுரியக்கூடியவர்கள். இவங்களுடைய உதவியினால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாகப் போகிறது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு பொருளையோ சொத்தையோ விற்கணுன்ற முடிவை மட்டும் எடுக்கக்கூடாது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு தைரியம் இருக்கும். புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி கொள்ளணும். 7ஆம் இடத்துல கேது இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது ராசியை அவ்வப்போது எதிர்மறை சிந்தனைகள் வரும். அதை தவிர்த்தா போதுமானது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்ப நபர்களிடத்தில் சொன்ன விஷயங்களை செய்யறதுக்கு நேரமோ பணமோ வாய்ப்போ கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுத்த முடிவுகளை செயல்படுத்த போகிறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் சில நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நாளை ஒத்தி போட்டே இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண தேவைகள் பூர்த்தி அடைய பெறுவீங்க. சில பேருக்கு உங்களுக்கே பணம் வந்துடும், சில பேருக்கு உதவி கிடைக்கும், சில பேருக்கு கடன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் உழைத்ததை விட 2 மடங்கு பலன் சேர்ந்துடும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கல்வியில் முழு கவனத்தோடு ஈடுபாட்டோடு இருப்பீங்க. வேலை பார்க்குறவங்க அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு பலனை தரும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள். நாளை விசேஷத்தில் நாளைக்கு கிருத்திகை முருகப்பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.